அம்புலி, மாயை, விலாசம் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் சனம் ஷெட்டி. சனம் ஷெட்டி தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளத்திலும் நடித்து வருகிறார். மேலும் ரியாலிட்டி ஷோக்கள் மூலமாகவும் பிரபலமாக உள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு நடிகர் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக புகார் அளித்து பரபரப்பாக பேசப்பட்டார். சில நாட்களுக்கு முன் கேரள திரையுலகில் உள்ளது போல் தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு இருப்பதாக பரபரப்பான குற்றச்சாட்டையும் வெளிப்படுத்தினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனுவும் அளித்திருந்தார். இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் தனக்கு நடந்த சைபர் கிரைம் மோசடி முயற்சி தொடர்பாக விழிப்புணர்வு பதிவை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பலருக்கு அறிவுரை கூறும் தன்னையே சைபர் கிரைம் மோசடியில் விழ வைக்க முயற்சி நடந்ததாக தெரிவித்துள்ளார். டெலிகாம் நிறுவனத்திலிருந்து பேசுவதாக மொபைல் போனுக்கு அழைப்பு ஒன்று வந்ததாக தெரிவித்துள்ளார். அதில் பேசிய நபர் 2 மணி நேரத்தில் தங்களது செல்போன் செயலிழக்க உள்ளதாக கூறி மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆன்லைன் ஸ்கேம், ஃபிஷிங் கால்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். ஆனா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உங்க போன் கால்ல யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா, உங்க நம்பர் 2 ஹவர்ஸ்ல டீஆக்டிவேட் ஆக போகுது, உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க, அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மெண்ட் கால்ஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது. அங்கே ஒரு பெரிய இவர் மாதிரி யாரோ விஜய் சௌபையா, நீங்க மும்பைல இருந்து இது பண்ணிருக்கீங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, நான் மும்பை பக்கம் மும்பைல எனக்கு யாரும் தெரியாது, இந்த ஒரு நம்பர் தவிர என்கிட்ட வேற எந்த நம்பரும் இல்ல சொல்லும் போது, சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லன்னா போச்சு, உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுத்துனாங்க. அப்போதான் எனக்கு ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணிருக்காங்க. தன்னை போன்றே மற்றொரு பெண்ணுக்கும் இதே போன்று அழைப்பு வந்ததாகவும், அவருக்கு வந்த லிங்கை கிளிக் செய்ததால் அந்த பெண்ணின் வங்கி சேவைகள் முடக்கப்பட்டு பாதிக்கப்பட்டதாகவும் வீடியோவில் சனம் ஷெட்டி தெரிவித்துள்ளார். எனவே இதுபோன்று செல்போன் அழைப்புகள் வந்தால் உடனடியாக துண்டித்து விடுமாறும், தங்களது தகவல்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் எனவும் நடிகை சனம் ஷெட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் நடிகை ஷாலு ஷம்முவிடம் கிரெடிட் கார்டு மோசடி செய்ய முயன்றதாக அவர் விழிப்புணர்வு பதிவை ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் மற்றொரு நடிகையிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் கைவரிசை காட்ட முயன்றுள்ளது. எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் சிக்காமல் இருக்க முடியும் என்றும், ஒருவேளை சைபர் கிரைம் கும்பலிடம் சிக்கிக் கொண்டால் உடனடியாக காவல்துறையில் புகார் அளிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.